என்னோடய நேம் வந்து மாரிமுத்து. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். 5 இயர்ஸாக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனியில். ஸோ கம்பெனி லைஃப் பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. 1 இயருக்கு வந்து 2000 2500 இவ்வளோ தான் பேசிக். அதுக்கு மேலே கண்டிப்பாக பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம 5 இயர்ஸாக லைஃப் வந்து அப்படியே தான் போயிட்டு இருந்தது ஒரே சர்க்கிளில். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை லைஃப்பில், ஃபேமிலியில் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னடா பண்ண போகிறோம் லைஃப்பில், நம்ம மற்றவங்களுக்காக உழைச்சிட்ருக்கோம், நமக்காக எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லைஃபை, ஸோ நமக்காக எப்போ கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம், என்ன ஐடியா இருக்குது, எதுவுமே தோணலை. ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசாக இல்லையா, சரி ஓகே கம்மியான பட்ஜெட்டில் என்ன பண்ணலான்னு தேடிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு. சரி மொபைல் ஃபீல்டுக்குள்ளே போய் பார்க்கலாம், ரொம்ப நாள் மைண்டில் இருந்தது. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். 0 லெவல் பேசிக்கில் தான் இருக்குது, எதுவுமே தெரியல மொபைலை பற்றி. அப்புறம் அண்ணன் கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, ஸோ பேசிக்லேருந்து எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம், ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கடை வைக்கிற அளவுக்கு உங்களை நாங்கள் உருவாக்கிறோம், ஸோ அப்படின்னு நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் உடனே கோயம்புத்தூர்லேருந்து நேராக இங்கே திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். சரி ஓகே கிளம்பிடலாம், ஜாப் ரிசைன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டாக கடை வச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல தைரியம் இருக்குது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். ஸோ ஓவரால் இஸ் குட்.